வாழ்க தமிழ் வாழ்க பாரதம் தமிழ் பிட்காயின் சேனலுக்கு உங்களை திரும்ப வெல்கம் பண்ணுறேன். நீங்கள் எல்லாமே கவனிச்சிருப்பீங்க, எல்லா ஸ்டாக் மார்க்கெட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கிராஷ் ஆகிட்டு இருக்கு. ஸோ யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட், இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் எல்லாமே வந்து பயங்கரமாக இந்த ஏப்ரல் மந்த் ஃபுல்லாகவே வந்து ட்ராப் ஆக நிறைய வாய்ப்பு இருக்குது. இதுக்கு முக்கியமான காரணம் யூஎஸ் எடுக்கிற ட்ரேட் வார் தான். ஸோ இந்த ட்ரேட் வார் என்ன, இந்த டேரிஃப்னால இந்த ஸ்டாக் மார்க்கெட், கிரிப்டோ மார்க்கெட் என்ன நடக்க போகுதுன்றதெல்லாம் இந்த வீடியோவில் கொஞ்சம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கலாம்னா யூஎஸ் ட்ரேட் டெஃபிசிட் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ட்ரேட் டெஃபிசிட்னா என்னென்னா பார்த்தீங்கன்னா வந்து இட்ஸ் நத்திங் பட் எக்ஸ்போர்ட்ஸ் மைனஸ் இம்போர்ட்ஸ். ஒரு நாடு எவ்வளோ இறக்குமதி பண்ணுறாங்களோ அது மாதிரி எவ்வளோ ஏற்றுமதி பண்ணுறாங்களோ அந்த ஏற்றுமதிக்கும் இறக்குமதிக்கும் உள்ள வித்தியாசம் தான் வந்து டெஃபிசிட். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு நாடு வந்து நிறைய இம்போர்ட் பண்ணுறாங்க, எக்ஸ்போர்ட்ஸ் கம்மியாக தான் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து அந்த பற்றாக்குறை இருக்கும். அதுதான் பார்த்தீங்கன்னா ட்ரேட் டெஃபிசிட்ஸ். ஸோ யூஎஸ்ஏக்கு லாஸ்ட் 2024 லாஸ்ட் இயர் மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து $1.2 trillion ட்ரேட் டெஃபிசிட் இருக்குது. 1.2 trillion ரொம்ப பெரிய அமௌண்ட் யூஎஸ் மார்க்கெட். ஏன்னா இந்தியா வந்து இன்னும் $5 trillion மார்க்கெட் ஆகணும், $5 trillion மார்க்கெட் ஆகணும்னு ரொம்ப ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட ட்ரேட் டெஃபிசிட்டே $1.2 trillion இருக்குது. ஸோ இதை வந்து எப்படியாவது நம்ம கம்மி பண்ணணும். நம்ம யூஎஸ்ஏ வந்து இம்போர்ட்ஸை கம்மி பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட்ஸ் நிறைய பண்ணணும், அப்போ தான் நமக்கு வந்து கெயின் இருக்கும்னு சொல்லிட்டு ட்ரம்ப் ஃபீல் பண்ணுறாரு. ஸோ இதை வந்து அச்சீவ் பண்ணதுக்காக தான் அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா டேரிஃப்ஸ் வந்து அவர் இம்போஸ் பண்ணுறாரு. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அவர் நிறைய டேரிஃப்ஸ் இம்போஸ் பண்ணிட்டாரு. சைனா மேலே ஆல்ரெடி 20% டேரிஃப் இம்போஸ் பண்ணியிருக்காரு. ஸ்டீல் அண்ட் அலுமினியத்துக்கு 25% டேரிஃப் போட்டிருக்காரு. அதே மாதிரி ஃபாரின் கார்ஸ் அது இந்த வாரம் தான் போட்டார், லாஸ்ட் வீக் தான் போட்டார். வெளிநாட்டிலேருந்து ஏதாவது கார் யூஎஸ்ஏக்கு இம்போர்ட் பண்ணால் கண்டிப்பாக 25% டேரிஃப் போடணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யூஎஸ்ஏ, மெக்சிகோ, கனடா இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரீ ட்ரேட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஆல்ரெடி அக்ரிமெண்ட் இருக்குது ஆட்டோ பார்ட்ஸ்க்கு. அது எல்லாத்தையுமே வந்து தூக்கி போடுற மாதிரி தான் இந்த டேரிஃப் போட்டிருக்காரு. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா யூஎஸில் இருக்கிற கார் மார்க்கெட் பயங்கரமாக இம்பாக்ட் ஆக போகுது. எல்லா கார்ஸுமே விலை வந்து 25% 30% ஏற வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுவும் ஆல்ரெடி அவர் இம்போஸ் பண்ணிட்டாரு. கடைசியாக பார்த்தீங்கன்னா கனடா அண்ட் மெக்சிகோக்கு 25% டேரிஃப் போட போதா சொன்னார், பட் அதை பாஸ் பண்ணி வச்சிருக்காரு. பட் April 2 ஸோ அதை தான் இப்போ கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். April 2 அன்றைக்கி அதை திரும்ப வந்து நான் வந்து டேரிஃப் போடுவேன்னு சொல்லியிருக்காரு. பட் இந்த கனடா மெக்சிகோ இல்லாமல் அவர் வந்து இன்னும் நிறைய டேரிஃப் போட போதா சொல்லியிருக்காரு. ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ரெசிப்ரோக்கல் டேரிஃப். ரெசிப்ரோக்கல் டேரிஃப்னா நம்ம என்னென்னு பார்க்கணும். ரெசிப்ரோக்கல் டேரிஃப் என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரொடெக்ஷனிஸ்ட் எக்கானமி. என்னென்னா வந்து அவ்வளோ சீக்கிரம் வெளிநாட்டில் இருக்கிற கம்பெனிஸால் வந்து உள்ள இந்தியாவில் வந்து அவங்களால வந்து ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ண முடியாது. இது 1991 தான் பார்த்தீங்கன்னா வந்து ஓப்பன் அப் பண்ணாங்க. பட் இன்றைக்குமே பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஆட்டோ இண்டஸ்ட்ரியெலாம் இந்தியாவில் ரொம்பவே ரெகுலேட்டட். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்தியன் கார்ஸ் பயங்கரமாக செல் ஆகும். ஈவன் நீங்கள் பைக்ஸில் கூட பார்த்தீங்கன்னா வந்து இந்தியன் பைக்ஸ் தான் செல் ஆகும். மற்ற மார்க்கெட்லேருந்து வரவங்களாம் வந்து டைப் வச்சு பண்ணுவாங்களே கண்டி டேரெக்டாக வந்து யூஎஸ் பைக்ஸ் வந்து இந்தியாவில் வந்து செல் பண்ணதுக்கு ரொம்ப கஷ்டம். அதனால தான் பார்த்தீங்கன்னா ஹார்லி டேவிட்சன் பைக்ஸ் வந்து இந்தியாவில் வந்து செல் ஆகிறது இல்லை. ஸோ வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா வந்து 25% டேரிஃப் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பைக்ஸ்க்கு, யூஎஸ்ஏல மேனுஃபேக்சர் பண்ண பைக்குக்கு. யூஎஸ்ஏ வந்து அதை ரெசிப்ரோக்கல் டேரிஃப் போடுவாங்க. அதாவது இந்தியா என்ன டேரிஃப் போடுவாங்களோ அதே டேரிஃபை யூஎஸும் போடுவாங்க. ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வந்து யூஎஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது. ஸோ அதுதான் ரெசிப்ரோக்கல் டேரிஃப். இந்த ரெசிப்ரோக்கல் டேரிஃப் அவர் என்ன பிளான் பண்ணியிருக்காருன்னா, நாட் ஜஸ்ட் ஃபார் சம் கண்ட்ரீஸ், எல்லா கண்ட்ரீஸ்க்கும் போட போகிறான்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த வீக் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். April 1 வீக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ரெசிப்ரோக்கல் டேரிஃப் அவர் சொன்ன மாதிரி April 2 அவர் போடுவார் தான் நான் எதிர்பார்க்குறேன். அப்படி போட்டாங்கன்னா பயங்கரமாக வந்து எல்லா மார்க்கெட்டுமே அடி வாங்க வாய்ப்பு இருக்குது. ஸோ லிபரேஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் அதை சொல்கிறாரு. லிபரேஷன் டே அவர் என்ன சொல்கிறாருன்னா வந்து அன்றைக்கி தான் வந்து ரெசிப்ரோக்கல் டேரிஃபை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறார் ட்ரம்ப் வந்து. ஸோ அது என்றைக்குன்னா பார்த்தீங்கன்னா வந்து April 2. ஸோ April 2 வந்து டியூஸ்டே. ஸோ கண்டிப்பாக மார்க்கெட்ஸ் எல்லாமே ஆல்ரெடி இன்றைக்கி வந்து ப்ரிப்பரேஷன் ஆகிட்டாங்க. ஸோ எல்லா மார்க்கெட்டுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி செல் ஆஃப் நடந்துகிட்ருக்கு. ஸோ இந்த April 2 அப்புறம் இந்த ஏப்ரல் மந்த் ஃபுல்லாகவே வந்து ரொம்ப ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு ஒரு பேட் மந்தாக தான் இருக்க போகுது. ரொம்ப ஃப்ளக்சுவேஷன், ரொம்ப வாலட்டிலிட்டி. ஸ்டாக் மார்க்கெட்ஸ் வில் நெவர் லைக் அன்சர்டனிட்டி. ஸோ இந்த ஏப்ரல் மந்த் வந்து நீங்கள் ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுறதா ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க. பட் இது நல்ல பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ எந்தெந்த கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இதில் இம்போஸ் பண்ண போகிறோம்னா அதுக்கு பேர் Dirty 15 அப்படின்னு சொல்கிறாங்க. Dirty 15 அது ஏன் வந்து அவங்க சொல்கிறாங்கன்னா 15 கண்ட்ரீஸ் தான் வந்து யூஎஸ்ஏக்கு வந்து நிறைய வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அந்த 15 கண்ட்ரீஸ்னால தான் வந்து யூஎஸ்ஏக்கு வந்து நிறைய ட்ரேட் டெஃபிசிட்டும் வருது. அது எந்தெந்த கண்ட்ரீஸ்னு பார்க்கலாம். சைனா, யூரோப்பியன் யூனியன், மெக்சிகோ, வியட்நாம், தாய்வான், ஜப்பான், சவுத் கொரியா, கனடா. முக்கியமானது பாருங்கள், இந்தியா, தாய்லாந்து, சுவிட்சர்லாந்து, மலேசியா, இந்தோனேஷியா, கம்போடியா, சவுத் ஆஃப்ரிக்கா. ஸோ இந்தியா இதில் இருக்குது. ஸோ இந்தியாவிலேருந்து வர எக்ஸ்போர்ட்ஸ் எல்லாமே யூஎஸ்க்கு வரும்போது 25% 20% டிபெண்டிங் ஆன் அந்த ரெசிப்ரோக்கல் டேரிஃப், அந்த டேரிஃப் வரப்போகுது. ஸோ அந்த டேரிஃப் வந்தால் இந்தியாவிலேருந்து எக்ஸ்போர்ட் ஆகிறது கொஞ்சமாக குறையும். இது ஓவர் நைட் நடக்காது. இது வந்து அவங்க கண்டினியூடாக சஸ்டெயின் பண்ணாங்கன்னா 1 வருஷம் 2 வருஷம் 5 இயர்ஸ் கூட ஆகலாம். பட் என்னன்னா இமீடியட்டாக வந்து மார்க்கெட்டில் வந்து யூ வில் ரிஃப்ளெக்டட். ஸ்டாக் மார்க்கெட்ஸ் அண்ட் கிரிப்டோ மார்க்கெட் கண்டிப்பாக இது ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ஏப்ரல் மந்த் ரொம்பவே பேடாக இருக்க போகுது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருமே காஷியஸாக இருக்கணும். ட்ரேடிங் பண்ணுறவங்க ரொம்ப காஷியஸாக இருக்கணும். இன்வெஸ்டிங் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. April 2 வந்து நாங்கள் டேரிஃப் கண்டிப்பாக போட தான் போகிறோம். இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஃபார் த்ரெட்டனிங். நாங்கள் கண்டிப்பாக டேரிஃப் இம்போஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு டொனால்ட் ட்ரம்ப் ட்வீட் பண்ணியிருக்காரு March 30 அன்றைக்கி. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா கண்டிப்பாக தே வெரி ஸ்ட்ராங், தே கோயிங் டு டூ இட்.
ஸோ இந்த மாதிரி ட்ரம்ப் டேரிஃப் போடுறதுனால நமக்கு வந்து ரெசிப்ரோக்கல் டேரிஃப் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு வியட்நாம் கண்ட்ரி வந்து ஆல்ரெடி வந்து அவங்க டேரிஃப் வந்து கம்மி பண்ணிட்டாங்க, இன்ஃபேக்ட் அவாய்ட் பண்ணிட்டாங்க. ஸோ வியட்நாம் வந்து இந்த டேரிஃப் வந்து எஸ்கேப் ஆயாச்சு. பட் இந்தியாலாம் இன்னுமே எஸ்கேப் ஆகலை. இந்தியாவில் வந்து இன்னும் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. சில ப்ராடக்ட்ஸ் வந்து டேரிஃபை குறைக்கலாம் ட்ரை பண்ணிருக்காங்க. ஸோ இந்தியாவில் வந்து கூடிய சீக்கிரம் டேரிஃப் கம்மி பண்ணுவாங்க. பட் இருந்தாலுமே இந்தியாவில் டேரிஃப் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே ஜாஸ்தி இருக்குது. ஜாப்பனீஸ் ஸ்டாக் மார்க்கெட் இன்னைக்கு மார்ச் 31 நான் ரெக்கார்ட் பண்ணுற அன்றைக்கி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து செல் ஆஃப் நடந்துட்டு இருக்கு. நிக்கி 225 அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஸ்டாக் மார்க்கெட் இண்டெக்ஸ் இருக்குது, அது இன்றைக்கி ஃபாலோ ஆகிடுச்சு. ஸோ எல்லா ஸ்டாக் இண்டெக்ஸுமே வந்து ஜப்பானில் வந்து இன்றைக்கி ரெட்டில் தான் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து டொயோட்டா மோட்டர்ஸ், அவங்க வந்து மோஸ்ட்லி மேனுஃபேக்சரிங் தான் ஜப்பானில். ஸோ டொயோட்டா, மிட்சுபிஷி, ஹிட்டாச்சி, ஸோ எல்லா கம்பெனிஸுமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ட்ராப் ஆகிருக்கு. ஸோ இது வந்து ஒரு ஏர்லி இண்டிகேஷன். ஸோ ஜாப்பனீஸ் மார்க்கெட் தான் ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆகும் வேர்ல்டு வைடில் பார்த்தீங்கன்னா. ஸோ அதுக்கப்புறம் வந்து சைனீஸ் மார்க்கெட், சிங்கப்பூர் மார்க்கெட்லாம் வரும். ஸோ கண்டிப்பாக வந்து இந்தியன் மார்க்கெட் நீங்கள் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பயங்கரமாக செல் ஆஃப் நடக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி யூஎஸ் மார்க்கெட் நாளைக்கு என்னோட டைமில் வந்து யூஎஸ் மார்க்கெட் பயங்கரமாக செல் ஆஃப் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ எல்லாமே வந்து இதுக்கு ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. ட்ரேடிங் பண்ணிங்கன்னா நான் எப்பயுமே சொல்லிட்டு இருக்கேன், ட்ரேடிங் பண்ணுறது இஸ் நாட் ரெக்கமெண்டட். ஏன்னா இந்த மாதிரி நிறைய விஷயம் நடக்கும். ட்ரேடிங் இஸ் நாட் இன் அவர் கண்ட்ரோல். ஸோ ட்ரேடிங் பண்ணுங்கள், ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட், இன்னும் யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆகலைனா கூட யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா வந்து டவுன் ஆயிடுச்சு இன்றைக்கி. டவ் ஜோன்ஸ், S&P ஃபியூச்சர்ஸ், நாஸ்டாக் ஃபியூச்சர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி டவுனில் இருக்குது. ஸோ ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட் இவ்வளோ அதிகமாக ட்ராப் ஆகுதுன்னா நாளைக்கு வந்து ஓப்பனிங் அப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பயங்கர ட்ராப் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ இதனால் வந்து வி ஷுட் ஆல் பி வெரி காஷியஸ். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேடிங் பண்ணாதீங்கன்னு நான் வந்து ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கேன். பி இட் ஸ்டாக் மார்க்கெட் ஆர் கிரிப்டோ மார்க்கெட், டோன்ட் ட்ரை டு ட்ரேட். லாங் டர்மாக இன்வெஸ்ட் பண்ணதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா லாங் டர்ம் இன்வெஸ்டிங் வில் கிவ் யூ ரியல் பெனிஃபிட்ஸ். அதே மாதிரி லாங் டர்ம் இன்வெஸ்டிங் பண்ணும்போது இந்த மாதிரி நிறைய பையிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதை வச்சு நீங்கள் நல்லாவே உங்களோட லாங் டர்ம் வெல்த் பில்ட் பண்ணலாம். ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் சார்ட் உங்களுக்கு காமிச்சிட்டு அதோட இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். ஏன்னா அதில் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் இருக்குது. ஸோ இந்த சார்ட்டில் என்ன அவங்க பிளாட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து பிட்காயினோட சார்ட் வர்சஸ் மற்ற எல்லா ஸ்டாக் மார்க்கெட்ஸ், யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட், ஜாப்பனீஸ் அண்ட் சைனீஸ் ஸ்டாக் மார்க்கெட். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட் டாப்பில் இருக்குது எல்லோ கலரில். ஸோ யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட் வந்து நல்லாவே மேலே போயிட்டு இப்போ தான் வந்து ஸ்லைட் ட்ராப் ஆயிருக்கு. ஸோ நீங்கள் ஓவரால் ஸ்கீம் ஆஃப் திங்ஸ் பாருங்கள், இது 2020. ஸோ இப்போ நடக்கிற அந்த கரெக்ஷன் பார்த்தீங்கன்னா இட்ஸ் நத்திங் ஆக்சுவலி. நீங்கள் ஓவரால் லாங் டர்மில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த கரெக்ஷன் இப்போ 2025 நடக்கிற கரெக்ஷன் வெரி வெரி ஸ்மால். ஸோ இந்த மாதிரி நடக்கிற டேரிஃப் வார், ட்ரேட் வாரெல்லாம் பார்த்து நீங்கள் பயப்பட வேணாம். நீங்கள் லாங் டர்ம் இன்வெஸ்டராக இருந்தால் யூ கேன் கண்டினியூ டு ஹோல்ட். அதே மாதிரி ஜாப்பனீஸ் ஸ்டாக் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அதே தான். பட் ஜாப்பனீஸ் ஸ்டாக் மார்க்கெட் நிறைய ஃப்ளக்சுவேஷன்ஸ் நடந்துச்சு லாஸ்ட் இயர். பட் ஸ்டில் லாங் டர்முக்கு பார்த்தீங்கன்னா இட் இஸ் குட் ஒன்லி. பிட்காயினை பார்த்தீங்கன்னா வந்து இங்கே ஒரு நல்ல கரெக்ஷன் நடந்துட்டு இருக்கு. இது ஒரு ப்ரைஸ் கன்சாலிடேஷன் ஃபேஸ். ஸோ பிட்காயின் நீங்கள் லாங் டர்ம் இன்வெஸ்ட் பண்ணுறவராக இருந்தால் கண்டினியூ டு பை பிட்காயின் பிகாஸ் தட் இஸ் கோயிங் டு பி த ஃபியூச்சர் ஆஃப் ஆல் ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ். ஸோ லாங் டர்ம் பாருங்கள், இந்த மாதிரி ஷார்ட் டர்ம் விஷயங்கள் பார்த்து யூ கேன் லேர்ன் அபவுட் இட் அண்ட் யூ கேன் ஆல்வேஸ் ஃபைண்ட் தீஸ் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். பட் அவாய்ட் ட்ரேடிங், ஆல்வேஸ் ட்ரை டு இன்வெஸ்ட் அண்ட் சேவ் யுவர் வெல்த் ஃபார் லாங் டர்ம். பிட்காயின் இன்வெஸ்ட் பண்ணுறதை பற்றி யோசிச்சு பாருங்கள். பிட்காயின் இஸ் ஒன்லி ட்ரூ கிரிப்டோ தட் ஹஸ் ஸ்டுட் த டெஸ்ட் ஆஃப் டைம். பிட்காயின் வந்து எல்லா ஸ்டாக் மார்க்கெட், இந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட்லாம் ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணல. திஸ் இஸ் ஆல் கிரியேட்டிங் அ மாயா. இதெல்லாம் வந்து ஒழுங்காக இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுற மாதிரி நமக்கு வந்து ஒரு தோற்றத்தை தான் கொடுக்குதே கண்டி தேர் ஆல் ஸ்டீலிங் ஆர் மணி. ஸோ பிட்காயினோட கான்செப்ட் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டை இன்வெஸ்ட் பண்ணதை அவாய்ட் பண்ணுவீங்க. ஸோ பிட்காயின் பற்றி தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். ஸ்டாக் மார்க்கெட் கண்டினியூ டு இன்வெஸ்ட், பட் பிட்காயின் இஸ் கோயிங் டு ஓவர் டேக் தட் அண்ட் கில் ஆல் ஆஃப் தீஸ் மார்க்கெட்ஸ். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ட்ரம்ப் வந்து கண்டிப்பாக April 2 டேரிஃப் போடுவாரா? இதனால் என்ன நடக்க போகுது? இந்தியன் மார்க்கெட் அஃபெக்ட் ஆகுமா ஆகாதா? கிரிப்டோ மார்க்கெட்ஸ் என்ன அஃபெக்ட் ஆக போகுது? நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தமிழ் பிட்காயின் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.